சாகுற நேரத்துல அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு என்னால உணர முடியுது சார். தன்னையே நம்பின பொண்ண ஏமாத்திட்டு செத்து போறோமேன்னு அவன் குமிரி இருப்பான் சார். எங்க கிட்ட சொல்ல முடியாதுங்கிறதுனால அவன் கஷ்டத்தை சொல்றதுக்கு வேற யாரும் இல்லாததுனால ஷாலினி கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான் சார். அதனாலதான் ஷாலினி சொன்னதும் பிரீதாவை பார்க்க உடனே புறப்பட்டு வந்தேன். பிரீதா மேல பாசம் பொங்குது போல இருக்கு. என்ன சார் நீங்க? இவர் இவ்ளோ பவ்யமா பேசுறாரு, நீங்க ராங்கா பேசுறீங்க. இப்ப பவ்யமா பேசுறவரு, பிரீதா மேல பாசமா இருக்கிறவரு சந்திரா சாவ பத்தி எப்பமா இன்ஃபார்ம் பண்ணாரு? சார், வைரஸ் அட்டாக் ஆகி செத்ததுனால அவன் உடம்ப நாங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வரல சார். அப்படியே கிரிமட்டோரியம் எடுத்துட்டு போயிட்டோம். நீ அழாத. சரி, இப்ப என்ன? பிரீதாவுக்கு அபார்ஷன் பண்றதுக்கு நீங்களா ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? என் பொண்ணை ஏதோ ஒரு அட்ரஸ் தெரியாத பையன் கெடுத்துட்டு போயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஏன் நிலைமையில நீங்க இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அபார்ஷன் தானே பண்ணணும். என் பொண்ணு ஏன் இஷ்டம், நான் பண்ணிக்கிறேன். நீங்களாம் கிளம்புங்க. என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? சார், நான் வந்தது அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணி வைக்க இல்ல சார். பின்ன என் தம்பிக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இவ கர்ப்பமானதுக்கு அப்புறம் அவன் செத்திருந்தா அந்த குழந்தைய நாம அபார்ஷன் பண்ணுவோமா சார்? அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? பிரீதாவை எங்க வீட்டு மருமகளை அனுப்புங்க சார். குழந்தைய என் தம்பியோட வாரிசா எங்க குடும்பத்திலேயே ஏத்துக்கிறோம் சார். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு பண்ற மாதிரி நானே பிரீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சார். ப்ளீஸ் சார். பிரீதா, உன் ஒப்பீனியன் என்னமா? ஹலோ மிஸ்டர் அஸ்வின், கெட் அப். சார், கெட் அப் ஐசே. வெளியே போங்க எல்லாரும். என்ன சார், என்னமோ இல்லிட்ரேட்ஸை ட்ரீட் பண்ற மாதிரி பண்றீங்க. என் பொண்ணுக்கு அபார்ஷன் நடக்கும். இன்னொரு பையனோட கல்யாணமும் நடக்கும். உங்க தம்பி என் பொண்ணோட வாழ்க்கையில கிராஸ் ஆனது யாருக்குமே தெரியாது. நீங்களும் யாருக்கும் சொல்லாதீங்க. இப்போதைக்கு கெட் அவுட். ஒரு நிமிஷம். அம்மா, என்னம்மா பண்ற? நானும் உங்க கூட வரேன்னா. அப்பா ஒருத்தன் இங்க இருக்க. எனக்கு அப்பா இல்ல, செத்துட்டாங்க. நான் இப்ப அனாதை. நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். பார்த்து ஆபத்தான இடத்துக்கெல்லாம் போகாத. சரிண்ணா. சரியா? என்னாச்சு சார்? ஏன் அழறீங்க? அன்னைக்கு உங்க எதிரில் கிளம்பி போனவன் தான் சார். இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல பாருங்களேன்.
அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு மாதிரியா தான் இருந்ததுன்னு நான் கூட அன்னைக்கு சொன்னேன் இல்லை சார். எங்கேயாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். 3 மாசமா ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்கிற அளவுக்கு மோசமானவன் இல்ல சார் என் தம்பி. அநியாயத்துக்கு கூட பிறந்தவன் சாவுக்கு கூட வராத அளவுக்கு கெட்டவன் இல்ல சார் என் தம்பி. ப்ளீஸ் சார், அழாதீங்க. நான் அவங்கள அந்த மாதிரி வளர்க்கல சார். சொல்லுமா, நான் எதுக்கு உன்னை காலி பண்ணிட்டு வர சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஐயோ, படிப்பு போனா போது, நீ கிளம்பி வாமா. இனிமே நாம ஒன்னாதான் இருக்கணும், சரியா? முதல்ல நீ கிளம்பி வா. ஓகே? யார் சார், உங்க தங்கச்சியா? ஆமா சார். ஏன் படிப்பை பாதியில விட்டு வர சொல்றீங்க? என் குடும்பத்தை சிதைக்கிறதுக்கு யாரோ அநியாயமா பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். உங்க குடும்பத்துக்கு யாரு அநியாயம் பண்ண போறாங்க சார்? எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கு சார். யார் மேல சார்? நாதமுனி மேல. அந்த மொட்டத்தலை மேலையா? ஆமா. தம்பி சாவுக்கு வந்தப்போ அவன் முழிச்ச விதமே சரியில்லை. அவனுக்கு எங்க சார் பகை இருக்க வாய்ப்பு இருக்குது? அது தெரியல. நடுத்தம்பி சாகிறதுக்கு நாதமுனி வாங்கிட்டு வந்த டூப்ளிகேட் மெடிசன்ஸ் தான் காரணமா இருந்துச்சு. ஆனா அவனை காரணகர்த்தாவா மடக்க முடியல. ஆனா சின்ன தம்பி மேல அவனுக்கு கண்டிப்பா பகை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க அவனை அடிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு போனீங்கல்ல, அதுக்கு யார் சார் காரணம்? உங்க சின்ன தம்பி தான். அந்த ஒரு காரணம் போதாதா சார்? விசாரிச்சிடலாம். ஹலோ ஏசிபி சார், வணக்கம். என்ன முனி, நல்லா இருக்கியா? இருக்கேன் சார். என்ன சார் விஷயம், திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒருத்தனை வேற ஒரு விஷயமா மடக்கணும். ஓகே சார். அவன் ஒரு கொலையை பார்த்த சாட்சி. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் பார்த்தது கொலைதானா? அதுக்கு எனக்கு எதுக்கு சார் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? மொட்டை அடிச்ச ஒருத்தன் நம்ம சந்திரா சாரோட தம்பி மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணி போனத்தை எரிச்சானா. என்ன சொல்ற சார்? நானே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் சார். நேரடியாக கேட்டே நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க சார். அப்படியா? சரி, நாளைக்கு வா. ஓகே சார், ஒரு நிமிஷம் சார், நான் அவன்கிட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம் இரு. சார் பேசுறாராம். யார் சார்? சந்திராவோட அண்ணன். கொடுங்க சார். ம். சார் வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் முனி. என் தம்பி எங்கேயாவது வச்சிருந்தா அவனை கொடுத்துருப்பா. சார், நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டுமா? என்னப்பா சொல்லு. உங்க சின்ன தம்பிய ஒரு லேடியோட என் சிஷ்ய ஒருத்த என்ன அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு பாத்துருக்கான் சார். யார் அது? ஹலோ சார், நான் அமுதா பேசுகிறேன். என்ன அமுதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீ தான் என் மக பிரீத்தானு அந்த அஸ்வின் நம்பிட்டானா? நம்பிட்டாரு சார். வெரி குட். நீ கர்ப்பவதி மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாம் சார், நடிச்சிட்டு இருக்கேன். அவனோட சின்ன தம்பி வந்திருக்கானா? இன்னும் வரல சார்.
அஸ்வின் மட்டும்தான் அங்க இருக்கானா? அப்பப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து போறாரு சார். அஸ்வினோட தங்கச்சி வந்துட்டாளா? அவ ஏதோ எக்ஸாம்க்காக நார்த் இந்தியாவுக்கு போயிருக்காளாம். வேற என்ன? இன்னும் நான் எத்தனை நாள் இங்க நடிக்கணும் சார்? நவம்பர் 30ஆம் தேதி அவன் ஒரு முக்கியமான டெண்டரை கோட் பண்ணுவான். அந்த ஃபைல அந்த வில்லேஜ் வீட்ல வச்சு கும்பிடுறது அவன் பழக்கம். ஏன்னா அவனோட அப்பா அம்மா சென்டிமெண்டலா வாழ்ந்த வீடு அது. ஆதாயமான எல்லா விஷயத்தையும் அங்க வச்சுதான் அவன் ஆரம்பிப்பான். அந்த டெண்டர் ஃபைல நீ ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடிடலாம். ஓடிடலான்னா? என் சந்திரா இல்லாத இந்த வீட்ல எனக்கு வாழ பிடிக்கல, நானும் சந்திரா கிட்டயே போறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நீ உன் சொந்த ஊருக்கு போயிடு. ஓகே? ஓகே சார். அப்போ பணம் உன் அக்கவுண்ட்ல நான் போடுறேன். ஓகே சார். என்னப்பா ராஜாராம், வீட்டை இவ்வளவு செலவு பண்ணி கட்டின, நல்ல டோர் வாங்கி போடக்கூடாதா? வெளிய டோர்ல வேற சாவி போட்டா கூட பர்ஃபெக்டா திறக்குது. உள்ள வந்தா பெட்ரூம்ல பேசுற விஷயம்லாம் இங்க காதுல விழுது. அமுதா கூட நீ பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? என்னது? உங்க வீட்டுக்கு நானும் ஷாலினியும் வரும்போதே உங்க வீட்டுல இருக்கிறது உங்க பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். இதுவரைக்கும் உங்க போன் நம்பர்ஸை ட்ராப் பண்ணதுல பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கல. இப்போதான் நீ அடுத்ததா ஜெயிலுக்கு போற ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு. எப்படி 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 அகமதாபாத் டெண்டர்ல நவம்பர் 30th நான் கோட் பண்ற டெண்டர் அமௌண்ட் தெரியறதுக்கு அவளை சந்திரா லவ் பண்ற பொண்ணுன்னு என் வீட்டுக்கு அனுப்புறியா? அது வந்து இங்க பாருங்க ராஜாராம, நம்ம 2 பேருக்கும் தொழில் விஷயத்துல எவ்வளவோ போட்டி இருக்கலாம். ஆனா நான் இது வரைக்கும் உன்னை பழி வாங்கினதே இல்லை. சோ விஷயத்த என்கிட்ட பக்காவா சொன்னா அதுக்கேத்த மாதிரி நடத்திக்கலாம். இல்லைன்னா முதல்ல இருந்து நடந்ததை லைனா சொல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என் பொண்ணும் உன் தம்பி சந்திராவும் மலேசியால சந்திச்சிருக்காங்க, லவ் பண்ணிருக்காங்க. சரி, அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் நானும் நீயும் தொழில்முறை விரோதிகள்னு என் பொண்ணு கிட்ட சொன்னேன். அவ விலகிறன்னு சொல்லிட்டா. சரி. அவ விலகினத்துக்கு பின்னாடி நான் அவளோட நம்பர்ல இருந்து சந்திராவுக்கு சாட் பண்றதும் மெசேஜ் பண்றதுமா நான் கான்டாக்ட்ல இருந்தேன். அப்பா போனை ட்ராப் பண்றாரு, அதனால தான் பேச முடியலன்னு மெசேஜ்ல மட்டும் கான்டாக்ட்ல இருந்தேன். ஏன் அப்படி செஞ்ச? இந்த நவம்பர் 30ஆம் தேதி 40 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்ல நீ கோட் பண்ண அமௌண்ட்டை என் பொண்ணு கேட்கிற மாதிரி மெசேஜ்லயே சந்திரா கிட்ட கேட்டு கலெக்ட் பண்ணலான்னு நினைச்சேன். அப்பதான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? அவன் அடிக்கடி ஆஸ்பத்திரி போற விஷயம். அப்படின்னா நீ உன் ஆளுங்க மூலமா எங்க ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கியா? ஆமா, எதிரிகளை கண்காணிக்கிறது முக்கியம் இல்லையா? மேல சொல்லு. சந்திரா அடிக்கடி ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறான்னு செக் பண்ணப்போ வைரஸ் அட்டாக் விஷயம் தெரிஞ்சது. கூடிய சீக்கிரம் போயிடுவான்னு தெரிஞ்சது. உடனே ஒரு நடிகையை வச்சு ஸ்கிரீன் பிளே பண்ணி நடிக்க வச்சேன். விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். அவ பேசினா. சந்திரா வரும்போது அவளை போன்ல மட்டும் வாய்ஸ மாத்தி பேச வச்சேன். எப்படியும் அவன் செத்ததும் அவ கர்ப்பம்னு சொன்னா, நீ அந்த நடிகையே என் பொண்ணுன்னு நம்பி உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்னு கெஸ் பண்ண.
அதே மாதிரி நீ கூட்டிட்டு போன. ஸோ என் நடுத்தம்பி சாவுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சத்தியமா இல்ல. எனக்கு வியாபாரத்துல ஒன்ன அடிக்கணும். உன்னோட கோட்டை விட என் கோட் கம்மியா கொடுத்து கான்ட்ராக்ட வாங்கி பிசினஸ்ல நான் ஒன்ன விட அப்புல இருக்கணும். இவ்வளவுதானே தவிர கொலை பண்றதெல்லாம் என் மைண்ட்லயே இல்லை. அஸ்வின், என்னாச்சு அஸ்வின்? ராஜாராமன், சொல்லுங்க. அந்த பொண்ணு அமுதாவை திருப்பி கூப்பிட்டுக்கங்க. நான் டெண்டர் கோட் பண்ற அமௌண்ட்டை உங்களோட சேர்ந்தே டிஸ்கஸ் பண்ணி நீங்க போட்டுடலாம். நீங்களே ஜெயிக்கிற மாதிரி பண்ணிடலாம். சரியா? ஏன் அஸ்வின் இந்த முடிவு எடுத்தீங்க? எனக்கு இந்த வியாபாரம்லாம் வெறுத்து போச்சு ராஜாராமன். அழகா 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சின்னு சந்தோஷமா இருந்த குடும்பம் தம்பியை இழந்ததும் தடுமாறி போயிட்டேன். இப்போ சின்னவனையும் காணோம். உங்க தங்கச்சி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தா போல இருக்கு. ஓ, அந்த விஷயம் கூட தெரியுமா? அப்சர்விங் தானே, ஏன் நிறுத்திட்டீங்க? கூட இருக்கிற பொண்ணுங்க சரியில்லை, கேனிபால் அது இதுன்னு பேசுதுங்கன்னு நிறுத்திட்டேன். சின்னவனை கூட ஒரு பொண்ணோட லவ் போல இருக்கு. யாரு கூட லவ்னு சொன்னீங்க? அவ கூட இருக்கிறதுனால தான் உங்க வீட்டுக்கு வரலன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். யார் அது? ஏய் நில்றா, நில்லு. ஏய் நில்றானா? ஏய் எங்கடா போயிடுவ அண்ணா? ஏய் நோ, இது அந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி பிளான். நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உனக்கு புரியும். ஆமாம், ஓகே, பாய்.